8 விழுக்காடு வாக்களை பெற்று மாநில கட்சி அங்கீகரிக்கப்பட்டு வாங்க, அப்போ வேணா நீங்கள் கேட்குற சின்னத்தை கொடுக்குறோம் அப்படிலாம் அப்போ சொல்கிறாங்க. அப்போ 8 விழுக்காடு வாக்களை பெற்று மாநில கட்சி அங்கீகரிக்கப்பட்ட பிறகு அவங்க நாங்கள் கேட்குற சின்னத்தை கொடுத்து தான் ஆகணும். இது வந்து விதி. 2024 தேர்தலின் போது நாம் தமிழர் கட்சி பாஜக எதிர்த்துச்சு, பாஜக நாம் தமிழர் கட்சி எதிர்த்துச்சு. இப்போ தான் பாஜக நெருக்கமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்களா? ரொம்ப கவனிக்கக்கூடிய கண்காணிப்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பகுதி, இராணுவ கட்டுப்பாடு இருக்கக்கூடிய பகுதி. அந்த பகுதிக்குள்ளே 350 கிலோ வெடிமருந்தோட ஒருத்தன் எப்படி உள்ள வந்தான், எப்படி ஊடுருவனா அப்படிங்கிற கேள்விக்கு இன்னைக்கு வரைக்கும் பதில் இல்லை. 44 பேர் ராணுவர்கள் கொலை செய்யப்பட்டாங்கன்னா அடுத்த 2வது நாள் வாக்குச்சாவடி முறைக்கூட்டத்தில் பேச வேண்டிய அவசியம் என்ன? இந்தியாவில் மற்ற மாநிலங்களை விட ரொம்ப கண்காணிப்புக்குள்ள ராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதி காஷ்மீர். பகல்காம்ங்கிறது ஒரு முக்கியமான பகுதி, காஷ்மீரோட இதயம் போல. அந்த பகுதிக்குள்ள எப்படி சாவகாசமா வந்து சுட்டு போட்டு அவன் பாட்டுக்கு போறான். அதே போல இந்திய கடலில் மீனவர்கள் வந்து கொலை செய்யப்படுறாங்க. கொலை செய்யப்படுறது யாரால? ஒன்று கொலை செய்யறது வந்து இலங்கை ராணுவம், சிங்கள கடற்படை. ஒருவேளை அவன் இல்லைன்னா சீன ராணுவம். நீதிமன்ற செயல்பாடு வந்து விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டதல்ல. ஆனால் நீதிபதியோட அந்த தீர்ப்புக்கு உள்நோக்கம் தான் கற்பிக்க கூடாது, மற்றபடி விமர்சனத்துக்கு உட்பட்டதாங்கிறாங்க. இப்போ இங்கே உச்சபட்சமாக பார்க்கறதே நீதிமன்றம் தான். அந்த தீர்ப்பை விமர்சனத்துக்கு உட்பட்டதுன்னா இந்திய ராணுவத்தின் செயல்பாடுகளும் விமர்சனத்துக்கு உட்பட்டது தான். அப்போ நீ பாகிஸ்தானில் வாழக்கூடிய மக்கள் பாதிக்கப்படுறாங்க அதுக்காக பேசுவது வந்து தவறு இல்லை அப்படின்னா, நான் கராச்சியில் ராவல்பிண்டியில் மக்கள் பாதிக்கப்பட்டாலும் தவறு தாங்கிறேன். ஆனால் கண்மூடித்தனமாக ஒரு பாஜக செய்யக்கூடிய அரசியல் உள்நோக்கங்களுக்கெல்லாம் எப்படி நீங்க பழியாவீங்க? அப்ப அண்ணன் திருமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு அகில இந்திய தலித் லீடரா மாறணுங்கிற என்ன இருக்கு அவருக்கு. அதனால அவர் கேரளாவில் போட்டி போடுறாரு, தெலுங்கானாவில் போட்டி போடுறாரு, மகாராஷ்டிராவில் போட்டி போடுறாரு, எதுவும் பயன் இல்லை. அவருக்கும் தெரியும் அவர் வந்து இந்திய அளவில் ஒரு தலித் லீடர் அப்படின்னு தன்னை வந்து கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறார். அதுக்காக வந்து அந்த கூட்டணியில் வந்து அவர் நிற்பாரு, வெளியேற மாட்டார். ஆனா விஜய்க்கு வந்து அப்படி இல்லை. விஜய் வந்து தான் தலைமையில் ஒரு அணி அமைக்க நினைச்சாரு, அது ஆகலை. அப்ப தான் ஒரு அணிக்குள்ள போயிடலாம் நினைச்சாரு, அதிமுக போயிடலாம். பவன் கல்யாணம் வந்து சந்திரபாபு நாயுடு ஏற்றுக்கிட்டு போனது போல நான் போயிடலாம் நினைச்சாரு, அதுக்கும் தடையாகி போச்சு. மற்ற இடங்கள்ல பாத்தீங்கன்னா தலைமை வந்து அரசியல்படுத்தப்பட்டிருக்கும், கீழே கொஞ்சம் அரசியல்படுத்தப்படாமல் இருப்பாங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் இங்க மேலேருந்து கீழே இது வரைக்கும் யாருக்கும் எதுவும் தெரியல. அரசியல்படுத்தப்படாத ஒரு கூட்டமா மேல இருந்து கீழே வரைக்கும் இருக்கிறாங்க. இதுக்கு ஒரு பெரிய வாக்கு வங்கி இருக்குது. அந்த வாக்கு வங்கியை பார்த்து நாம் தமிழர் கட்சி, விசிக, பாமக பயப்படுறீங்க அப்படின்னு பெரும்பாலான பத்திரிகையாளர்கள் சொல்றாங்க. யார் சொல்றாங்க? நான் சொல்றேன். ஐயா மணி சொல்றாங்க. ஐயா மணி வந்து திரும்ப திரும்ப நாம் தமிழர் கட்சியோட வாக்கு விழுக்காட்டுல 3 விழுக்காடு போயிடுச்சு, ஒரு வாரம் கழிச்சு 8 விழுக்காடு போயிடுச்சு. ஐயா மணி மட்டும் பல பேர் சொல்றாங்க சார். இது கருத்துருவாக்கங்க, இது கருத்துருவாக்கம். Nemathi Property Management. Contact 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. Fourth Estate தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் Fourth Estate தமிழ் வழங்கும் பெருதலும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்ம நடந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியினுடைய இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய திருடுமானம் கார்த்திக் அவர்கள். வணக்கம். வணக்கம். மற்ற மகிழ்ச்சி மற்றும் வாழ்த்துக்கள் முதல்ல. ஏன்னா நீங்க இந்த விவசாய சட்டத்தை எழுந்திருந்தீங்க முதல்ல 2024ஆம் ஆண்டு தேர்தலில் உள்வாங்கில தான் போட்டீங்க. இப்போ மீண்டும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏர் உழவன் அந்த கலப்பை வச்சிருக்கிற ஒரு உழவன் சின்னம் வந்து கிடைச்சிருக்குது. எப்படி பாக்குறீங்க? ஒரு ஒரு புத்துணர்ச்சி வந்துருதா கட்சிக்குள்ள? உங்க வாழ்த்துக்கு மிக்க நன்றி. உண்மையிலே வந்து ஒரு மகிழ்ச்சியான தருணம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து நாம் தமிழர் கட்சி வந்து 2016 முதல் முறையாக போட்டி போட்டோம். அப்போ வந்து மெழுகுவர்த்தி சின்னத்தை பெற்றோம். 2019 விவசாய சின்னம், 21 விவசாய சின்னம், 24 கடைசி நேரத்தில் எங்களுக்கான சின்னம் பறிக்கப்பட்டது பெரிய அநீதி. அந்த சின்னம் பறிக்கப்பட்டது ஏறக்குறைய வந்து 2024 ஒரு மாத காலம் வந்து எங்களை முடக்கி போட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுவும் தேர்தல் நெருக்கத்தில் அந்த ஒரு மாத காலங்கிறது மதிப்பிட முடியாத ஒன்று. ஏன்னா புதிய சின்னம் வாங்கணும், அதை போய் பரப்பணுன்ற வேலை. மற்ற கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து கூட்டணிக்கு போவாங்க, அங்கே நோட்டு பேரம், சீட்டு பேரம், இது போன்ற இருக்குது, யாரோட போவாங்க அப்படிங்கிற அந்த கருத்து வேறுபாடுகள் இருக்கும். நாம் தமிழர் கட்சி வந்து தனிச்சு போட்டியும் அறிவித்து வேட்பாளரை முடிவு பண்ணி எல்லாருக்கும் முன்பாக பரப்புரையை தொடங்குற இந்த வேளையில் கடைசி நேரத்தில் சின்னம் பறிக்கப்படுது. அதனால் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டும் போய் மக்களை சந்தித்து வாக்கு கேட்கறதுல சிக்கல் இருக்குது. பொதுக்கூட்டங்கள் போட்டால் பொதுக்கூட்டத்தோட நிறைவில் வந்து வாக்கு கேட்கணும். அப்போ எந்த சின்னம்ங்கிற அந்த சிக்கல். அண்ணன் பரப்புரை தொடங்கலாம்னு நினைக்கிறப்ப சின்னம் இல்லாமல் எப்படி போக முடியும் அப்படிங்கிறது ஒரு மாத காலம் வந்து முடக்கி போட்டுச்சு. அது ஒரு மனச்சோர்வையும் பெரிய என்ன சொல்கிறது ஒரு கோபத்தையும் ஒரு ஆற்றாமையும் கொடுத்துச்சு.
அப்போ கடைசி நேரத்தில் ஒரு வழி இல்லாமல் ஒளிவாங்கி சின்னத்தை பெற்றோம். அப்போதே அண்ணன் சொன்னாங்க, இந்த ஒளிவாங்கி சின்னத்தை கொண்டே நாங்கள் வந்து 8 விழுக்காடு வாக்களை வந்து எளிதாக எட்டி நாங்கள் எங்களுக்கான சின்னத்தை பெறுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதே போலவே வந்து 8 விழுக்காடுக்கு மேலான வாக்களை பெற்று மாநில கட்சி அங்கீகரிக்கப்பட்டு நாங்களே ஒரு சின்னத்தை வரைஞ்சி கொடுத்து விவசாய சின்னத்தை பெற்றிருக்கிறோம். அப்போ வந்து மீண்டும் விவசாயி வந்திருக்கிறது பெரிய மகிழ்ச்சி. மற்ற சின்னங்களை விட, அதாவது மெழுகுவர்த்தி சின்னத்தை விட, ஒளிவாங்கி சின்னத்தை விட விவசாய சின்னத்தை எங்களோட ரொம்ப பொருத்தப்பாடு உடையது, ரொம்ப தொடர்புடையது. ஏன்னா நாங்கள் விவசாயத்தை வந்து தேசிய தொழிலாக மாற்றணும் அப்படின்னு வைக்கிறோம். அதே போல் தற்சார்பு பசுமை பொருளாதாரங்கிறப்ப விவசாயத்தை அடிப்படையாக வைக்கிறோம். அப்போ இந்த சின்னம் வந்து மிக பொருத்தமானதாக இருக்குது, ரொம்ப விருப்பமான சின்னமாக இருக்குது. அதனால் பெரிய மகிழ்ச்சி. இந்த முறை வந்து எந்தவித தேக்கமும் இருக்காது, விரைவாக களத்துக்கு போயிடுவோம். ஆனா இன்னொரு பார்வை இருக்குல்ல, உங்களுடைய கட்சியை வந்து ஒரு மாநில கட்சியை அங்கீகரிக்க வைத்த சின்னம் வந்து பாத்தீங்கன்னா ஒளிவாங்கி தான். இன்னொன்னு திரு சீமான் அவர்கள் வந்து பேசியே வந்து கட்சியை வளர்த்திருக்கிறாரு. அவருடைய உரைகள், அவருடைய தடங்கள் தமிழ்நாடு முழுக்க வந்து பரவி இருக்கணும் போது ஒளிவாங்கி சின்னம் கூட ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒத்திசைந்து போற ஒரு சின்னம் தான். அதுவே இருந்திருக்கலாம்னு சில பேர் சொல்றாங்க. உங்க கருத்து என்ன அதை பத்தி? இல்லை, விவசாய சின்னத்தோட ஒப்பிடுறப்ப ஒளிவாங்கி சின்னம் அந்த அளவுக்குலாம் இல்லை. ஒளிவாங்கிங்கிறது ஒரு சாதனம், ஒரு தகவல் தொடர்பு சாதனம். அதில் என்ன சிக்கல்னா, நம்ம வந்து பயன்பாட்டில் வந்து ஒளிவாங்கிங்கிற சொல்லு வந்து இல்லை, மக்கள்கிட்ட இல்லை. நாம சொல்றோம் சின்னம்னு அறிவிக்கப்பட்ட பிறகு தான் மைக்குக்கு தமிழில் வந்து ஒளிவாங்கின்னு பாதி பேருக்கு தெரியும். அப்போ நம்ம வாக்கு கேட்குறப்ப, கிராமப்புற பகுதியில் வாக்கு கேட்குறப்ப ஒளிவாங்கி அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு அது குழப்பம் ஏற்படுது. ஒருவேளை மைக் அப்படின்னு ஆங்கிலத்தை சொல்கிறப்ப நம்ம சின்னத்தையும் நம்ம ஆங்கிலம் சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்குங்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால வந்து விவசாய சின்னம் தான் நமக்கு ரொம்ப விருப்பமான சின்னம். இதுதான் சிறப்பான ஒரு தேர்வு. 2024 சின்னம் கிடைக்காம போனதுக்கு காரணம் நடுவண் அரசு, முக்கியமா ஒன்றிய அரசினுடைய இந்த சதித்திரத்தால கிடைக்கலன்றது உங்களுடைய குற்றச்சாட்டா இருந்துச்சு. இப்ப கிடைச்சிருக்குது அப்படின்னா அப்போ மேலிடத்துல ஒன்றிய அரசினுடைய ஆசீர்வாதம், பிஜேபி ஆசீர்வாதம் நாம் தமிழர் கட்சிக்கு இருக்குது. அதனாலதான் அவங்க கேட்ட மாதிரியே, அதுவும் சீமானவருடைய உருவத்தை போன்றே ஒத்த ஒரு சின்னமே கிடைச்சிருக்குன்னா அதுக்கு பிஜேபி தான் காரணம்னு ஒரு சாரார் பேசுறாங்க. உங்களுக்கு கருத்து என்ன? இது அரசியல் அறிவே இல்லாத மூடர்களின் உளறல் அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா நாம் தமிழர் கட்சிக்கு சின்னம் தர மாட்டோம் அப்படின்னு மறுக்கிறாங்க. அவங்க நான் வாதிடுறப்ப வந்து நீங்கள் வேணா நாளைக்கு 8 விழுக்காடு வாக்களை பெற்று மாநில கட்சி அங்கீகரிக்கப்பட்டு வாங்க, அப்போ வேணா நீங்கள் கேட்குற சின்னத்தை கொடுக்குறோம் அப்படிலாம் அப்போ சொல்கிறாங்க. அப்போ 8 விழுக்காடு வாக்களை பெற்று மாநில கட்சி அங்கீகரிக்கப்பட்ட பிறகு அவங்க நாங்கள் கேட்குற சின்னத்தை கொடுத்துதான் ஆகணும். இது வந்து விதி, நிர்பந்தம். அதனால நாங்கள் வரைஞ்சி கொடுக்கலாம், வரைஞ்சி கொடுத்து வாங்கலாம். இப்போ வந்து எங்களுக்கு விருப்பமானதுன்னா இப்போ புளியை வரைஞ்சி கொடுத்து நாங்கள் வாங்க முயற்சி பண்ணுவோம், இல்லை காடையை வரைஞ்சி கொடுத்து வாங்க முயற்சி பண்ணுவோம். ஆனால் அந்த விலங்குகளை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு விதி வச்சிருக்குது. இல்லாட்டியும் இந்த புரட்சி வணக்கம் வைக்கிற இந்த உழைக்கும் கை அது போன்ற சின்னத்தை கேட்கலாம், ஆனால் அது கொடுக்க மாட்டாங்க. அப்போ கடைசியில் இருக்கிற வாய்ப்பு வந்து முன்னாடி விவசாயி வச்சுருந்தோம், இப்போ வேறொரு விவசாயி, முன்னாடி இருக்கக்கூடிய விவசாயி கூட கொஞ்சம் வடநாட்டு சாயலில் இருப்பார், தலைப்பாகலாம் வச்சு. இது நம்ம தமிழ்நாட்டு விவசாயி, அண்ணனோட சாயலில் இருக்கக்கூடிய இந்த மண்ணின் மகன். அப்போ அது நம்ம விருப்பமான சொன்னால் அதை கேட்டு போடுறோம். அது விதி சட்டம் அதான் கொடுக்குறாங்க. இதுல எங்க பாஜகவோ ஒன்றிய பாஜகவோட ஆசி இருக்குன்னு எடுத்துக்கிட்டா எதுக்கு எண்ணெயை வந்து எங்களை சோதனை பண்றாங்க தேர்தல் நெருக்கத்தில்? இப்போ என்ன சொல்றாங்க, அப்படி வாதங்களை வைக்கிறவங்க 2024 தேர்தலின் போது நாம் தமிழர் கட்சி பாஜக எதிர்த்துச்சு, பாஜக நாம் தமிழர் கட்சி எதிர்த்துச்சு. இப்போதான் பாஜக நெருக்கமாக இருக்குதுன்னு சொல்றாங்களா? இவங்க 10 வருஷமா சொல்றாங்க. 2014 தொடங்கி 2025 வரைக்கும் 11 வருஷமா பாஜக பீட்டிங்கிறாங்க. ஆனால் பாஜகவோட அத்தனை திட்டங்களையும் சட்டங்களையும் அத்தனை முடிவுகளையும் எதிர்த்து வர்றோம். அப்படி இருக்கிறப்ப நாம் தமிழர் கட்சியோட அந்த வளர்ச்சி வந்து தவிர்க்க முடியாத சூழலுக்கு இன்னைக்கு கட்சி வளர்ந்துருச்சு. 8 விழுக்காடு வாக்களை பெற்று வளர்ந்துருச்சு. வளர்ந்த பிறகு தவிர்க்க முடியாமல் நாம் தமிழர் கட்சியை வந்து சுவீகரித்துக் கொள்ளலாமா, உள்வாங்கிக் கொள்ளலாமான்னு தான் பாஜக வந்து நாம் தமிழர் கட்சி மேலே வந்து ஒரு மிதவாத போக்கு போல ஒரு தோற்றம் இருக்கே ஒழிய நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சி அவங்க விரும்புறதா இல்லை. இன்னும் சொல்ல போனால் நாம் தமிழர் கட்சி எடுத்து வைக்கக்கூடிய அரசுங்கிறது முழுக்க முழுக்க இந்துத்துவாவுக்கு, இவங்களோட ஒற்றைமை கோட்பாட்டுக்கு எதிரான ஒன்று. இதில் சின்னம் கிடைக்கப்பட்டது இயல்பான விதி, கொடுத்தா ஆகணும். நாம் தமிழர் கட்சியில் எந்த கட்சி விசிகா வந்து 8 விழுக்காடு வாக்களை பெறாங்க அல்லது வந்து வேற அந்த மாநில கட்சி அங்கீகரிக்கப்படுவதற்கான அதில் தகுதியை பெறாங்கன்னா அவங்க சின்னம் கொடுத்தாங்க. இது விதி. இப்போ விசிகாவுக்கு பானை கிடைச்சிருக்குது. ஆமாம், அவங்களுக்கு பானை கிடைச்சிருக்கு. அப்போ அவங்களும் ஆசைப்பட்டுருக்காங்களான்னு? அப்படிலாம் இல்லை. இப்போ அண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா திரு சீமான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய கூட்டரசு கோட்பாடு மாநாட்டில் பங்கெடுத்து சிறப்புரை நிகழ்த்தி இருந்தாங்க. அதில் பேசும்போது போர் போர் போர்னு ஒரே அக்கப்போராக வந்து வச்சுட்டாங்க. ஏன் அங்கே 26 பேர் மரணம் அடைஞ்சதை நான் ஒத்துக்கிறேன், அது வந்து தவறானது தான். ஆனால் இங்கே 800 மீனவர்களை பலி கொடுத்தோமே, நீங்கள் என்ன இலங்கை மீது போராட தொடுத்தீங்க அப்படின்னு கேட்குறாரு. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த போர் சூழல் நடந்துகிட்டு இருக்கிற போது அப்படி ஒரு கருத்தை அவர் முன் வச்சது சரி நினைக்கிறீங்களா? ஏன்னா
இப்படி அவர் பேசின பிறகு வந்து பாத்தீங்கன்னா திரு எச் ராஜா இந்த மாநாட்டு வரைக்கும் பிறகு இல்ல, அதுக்கு சில வாரங்களுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா அவர் பாகிஸ்தானின் கைக்கூலி, அது மட்டும் இல்லாம இந்திய தேசத்துக்கு எதிராக பேசிக்கிட்டே இருக்கிறாரு சீமானு திருமாவளவனும் சொல்லி எச் ராஜா பேசுறாரு. என்ன திடீர்னு இந்த மாதிரி பேசுறீங்க, சரி நினைக்கிறீங்களா? இது இல்லை, திடீர் அப்படின்லாம் பேசல. 2019 தேர்தல் நெருக்கத்தில் புல்வாமாங்கிற இடத்துல வந்து ஒரே ஒரு ஆள் வந்து 350 கிலோ வெடிமருந்தோட வந்து வெடிச்சு சிதறாரு, தற்கொலை படை போல வெடிச்சு சிதறாரு. 44 ராணுவ வீரர்கள் இறந்து போகிறாங்க. அந்த பகுதிங்கிறது ரொம்ப கவனிக்கக்கூடிய கண்காணிப்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பகுதி, ராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதி. அந்த பகுதிக்குள்ளே 350 கிலோ வெடிமருந்தோட ஒருத்தன் எப்படி உள்ளே வந்தான், எப்படி ஊடுருவனா அப்படிங்கிற கேள்விக்கு இன்னைக்கு வரைக்கும் பதில் இல்லை. அப்போ யார் அங்கே கோட்டை விட்டது, அந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதா, அதில் தொடர்புடையவங்க கைது செய்யப்பட்டாங்களா இல்லை கொல்லப்பட்டாங்களா, இது வரைக்கும் எந்தவித முன்னகரும் இல்லை. 2019 ஐயா மோடி சொன்னாங்க ஜவீதார், நான் வந்து ஒரு காவலன் அப்படின்னாங்க. ஆனால் காவலர் எப்படி கோட்டை விட்டாருன்னு நமக்கு தெரியல. அந்த புல்வாமா தாக்குதல் நடந்து 2வது 3வது நாட்கள் அந்த சமயத்தில் நெருக்கத்திலேயே மோடி வந்து வாக்குச்சாவடி மோர் கூட்டத்தில் பேசுறாரு. வாக்குச்சாவடி முக கூட்டத்தில் பேசுகிறப்ப நாடு முழுக்க இந்த தேசபக்தி அலையா பரப்புங்க அப்படிங்கிற. அப்போ 44 ராணுவம் செத்து போனப்ப அந்த சாபை வச்சு அனுதாப அலையை உருவாக்கி அது பாஜகவுக்கான வாக்காக அறுவடை பண்ற வேலை செஞ்சாங்க. இந்தியர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது நீங்க அப்படி யோசிக்கிறீங்க? அங்க 44 பேர் ராணுவர்கள் கொலை செய்யப்பட்டாங்கன்னா அடுத்த 2வது நாள் வாக்குச்சாவடி மோர் கூட்டத்தில் இருந்து பேச வேண்டிய அவசியம் என்ன? உங்களுக்கு வாக்கு முக்கியமா இல்ல நாடு முக்கியமா? அப்ப யார் பக்கம் நீங்க? இப்போ அதே போல இங்க 26 பேர், அதுவும் இந்த தடவை ராணுவர்கள் சுற்றுலா பயணிகள், சுற்றுலாவுக்கு போனவங்க பகல்காமில் கொலை செய்யப்படுறாங்க. அப்பாவி இந்திய மக்கள், இந்திய நாட்டை சேர்ந்த குடிமக்கள், அவங்க கொலை செய்யப்படுறாங்க. கொலை செய்யப்படுற வேளையில் அந்த கொலை செய்யப்பட்டு ஒரு 2 நாட்களுக்குள்ளாக மோடி பேசுறார், கற்பனைக்கும் எட்டாத தண்டனையை கொடுப்போம், அவன் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு தண்டனை கொடுப்போம் அப்படின்னு பேசுறாரு. எங்க பேசுறாரு? டெல்லியில் ஏதாவது பத்திரிகை சந்திப்பை நிகழ்த்திருக்காரா அப்படின்னு பார்த்தா பீகார் சட்டமன்ற தேர்தல் பரப்புல பேசுறாரு. அப்பதாங்க ஒரு பேச வாய்ப்பு கிடைக்குதுன்னு பேசுறாரு. யாருக்கு வாய்ப்பு இல்லை? இல்ல அந்த நேரத்துல அதாவது பேசுறாரு. 26 பேர் புகழ்காமல சுற்றுலா பயணிகள் அப்பாவிகள் இறந்து போயிருக்காங்க. நாடே கொந்தளிச்சு கிடக்குது. இங்க இந்த பக்கம் டொனால்டு ட்ரம்ப்ல இருந்து இந்த பக்கம் புதின் வரைக்கும் எல்லாரும் கண்டனங்களை வெளிப்படுத்துறாங்க. பன்னாட்டு அளவில் உலகளாவிய பிரச்சனையா இருக்குது. நீங்க பீகார் சட்டமன்ற தேர்தல் என்ன பண்றீங்க? என்ன வேலை உங்களுக்கு பரப்புரையில? அப்ப பரப்புரையில போய் பேசுறீங்கன்னா அங்க முதல்ல புல்வாமா தாக்குதலின் போது இங்க வாக்குச்சாவடி மோர் கூட்டத்தை பேசுறீங்க. இந்த தடவை பகல்காமில் செத்தப்ப நீங்க பீகார் சட்டமன்ற தேர்தல் பரப்புரையில பேசுறீங்க. நீ எதிர்க்கு வந்து செய்தியை சொல்றியா இல்ல வாக்காளர் செய்தியை சொல்றியா? அப்ப நோக்கம் என்ன? பகல்காமில் 26 பேர் செத்ததை வச்சு அதை எப்படி வாக்காக மாற்றலாம் பீகார்லன்னு அந்த கணக்கு தான் அப்பயும் ஓடிக்கிறது. இதில் சம்பந்தப்பட்ட அந்த கொலையாளிகள் தீவிரவாதிகள் வந்து கைது செய்யப்படுறத வரவேற்கிறோம். ஒருவேளை அந்த தாக்குதலின் போது அவங்க கொலை செய்யப்படுறாங்கன்னா கூட அது தவிர்க்க இயலாது. அது வந்து நம்ம என்கவுண்டர் அளவுக்கு நம்ம அதை பொருத்தி பார்க்க முடியாது. அந்த தாக்குதலின் போது ராணுவ தாக்குதலின் போது உயிரிழக்கிறாங்கன்னா கூட அதை தவிர்க்க முடியாது, ஒன்றும் செய்யறதுக்கு இல்லை, அதை கூட நம்ம விட்டுலாம். அப்படி இந்த பகல்காமில் 26 பேரை கொண்ட அந்த கொலையாளிகள் தீவிரவாதிகள் கொலை செய்யப்பட்டிருக்காங்களா? பாகிஸ்தானின் தீவிரவாத முகாம்கள் தாக்கி அழிக்கப்படுது செய்தியை பாத்தீங்களா? நீங்க நிறைய செய்தியை சொல்றாங்க, பல இடங்கள்ல பல செய்திகள் அழிக்கப்பட்டிருக்கு. பல செய்திகள் சொல்றாங்க. அந்த காவல் காட்சியை பாக்குறப்ப முதல்ல வந்து இங்க காட்சி ஊடகங்கள் பரப்புது, கடைசியா பார்த்தா அது இங்க இல்ல, இது வந்து காசா தாக்குதலில் உள்ள காணொலி அப்படிங்கிறாங்க. கேள்வி ஒன்னே ஒண்ணுதான், இங்க வந்து அந்த யாரு உள்ள விட்டது? பகல்காமில் தீவிரவாதி உள்ள வந்து அவன் சுட்டு கொன்னுட்டு சாவகாசமா வெளில போற வரைக்கும் என்ன பண்ணாங்க? இந்த நேரத்துல இந்தியாவில் உளவுத்துறையை பத்தி பேசுவீங்களா இல்ல நம்ம எப்படி பாதுகாப்பு பேசுவீங்களா? இல்ல, இது இங்க உங்க நிர்வாகம் சரியா இருந்தா நிலைமை வந்திருக்காது. இந்தியாவில் மற்ற மாநிலங்களை விட ரொம்ப கண்காணிப்புக்குள்ள ராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதி காஷ்மீர். பகல்காம்ங்கிறது ஒரு முக்கியமான பகுதி, காஷ்மீரோட இதயம் போல. அந்த பகுதிக்குள்ள எப்படி சாவகாசமா வந்து சுட்டு கொண்டுட்டு அவன் பாட்டுக்கு போறான்? ஒன்று வர்றதுக்கு முடிய தடுத்து அவனை கைது பண்ணிருக்கணும், அவன் மேலே தாக்குதல் கொடுக்கப்பட்டிருக்கணும். இல்லை வந்து சுட்டு கொன்ன பிறகாவது அவனை தடுத்து பிடிச்சி அதுக்கு பிறகாவது பிடிச்சிருக்கணும். நீங்கள் வர்றதுக்கு முடியும் தடுக்கலை, வந்து போன பிறகும் பிடிக்கல. இப்போ வரைக்கும் அந்த பகல்காமில் தாக்குதல் கொடுத்த அந்த கொலையாளிகள் தீவிரவாதிகள் வந்து கொலை செய்யப்பட்டாங்களா, கைது செய்யப்பட்டாங்களா, அது குறித்தான செய்தி இல்லையே. அதனால பிரதானம் அந்த தீவிரவாதிகள் கொலை செய்யப்பட்டாங்களா? அதை செய்யாமல் நீங்கள் போர் அப்படின்னு போனீங்கன்னா இந்த போருங்கிற எங்கே போய் நிற்கும் அப்படின்னா அது 2 நாட்டுக்கும் பேரழிவு ஏற்படுத்தும். அந்த தீவிரவாதி வந்து கொலை செய்யப்படுறதையோ அவன் கைது செய்யப்படுறதையோ நமக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்கள் பாகிஸ்தான்லேயும் அப்பாவி மக்கள் இருக்கிறாங்க, அந்த சிக்கல் இருக்கு. நீங்கள் பாகிஸ்தானோட போர் புரிஞ்சு பாகிஸ்தான் அழிஞ்சு போச்சுன்னு வச்சுப்போம், எல்லாரோட தேசபக்தி உணர்வுக்கு உட்பட்டு பாகிஸ்தான் அழிச்சு முடிச்சுட்டாங்க, அழிஞ்சு போச்சுன்னு வச்சுப்போம். அதுக்கப்புறம் இந்தியா எவ்வளோ பெரிய அழிவு சந்திக்கும்?
இன்னைக்கே பொருளாதாரத்தில் பின்தங்கி போச்சு இந்தியா. இந்த 10-11 ஆண்டுகால மோடி ஆட்சி காலத்தில் இன்னும் பேரழிவு சந்திச்சா நாடு முழுக்க விலைவாசி உயரும், நாடு முழுக்க பொருளாதார தேக்கம் வரும், பொருளாதார நெருக்கடி வரும். அப்போ என்ன காரணமாக காட்டுவாங்க? ஒரே காரணம் தான் சொல்லுவாங்க, தேசபக்தி. சியாச்சின் பனிச்சறுக்களை அந்த மழையிலையும் வெயிலையும் ராணுவ வீரன் கால்நடை கிடைக்கிறப்ப நீ நிற்க மாட்டியா அப்படின்னு கேட்டாங்கல்ல, அதே வார்த்தை வைப்பாங்க. அப்போ எல்லை ராணுவ வீரர்கள் அந்த தேசபக்தி அந்த போர்னு காட்டி நாட்டில் வாழக்கூடிய 100 கோடி மக்களுக்கும் விலைவாசி உயர்வு, பொருளாதார சிக்கல், எல்லா சிக்கலும் வரும். அது எப்படி இந்த நாடு தாங்கும்? அது எப்படி எதிர்கொள்ள முடியும்? இல்ல நீங்க இப்ப நான் என்ன கேட்கிறேன், உண்மையிலேயே இங்க பாகிஸ்தான் மீது போர்னு அறிக்கையில தாக்குதல்னு ஆரம்பிச்சாங்க, அப்புறம் போருங்கிற அளவுக்கு செய்தியில் பரவுது, அதிகாரப்பூர்வமற்ற போறாங்க. இப்ப உங்களுக்கு அந்த தேச பக்தி தான் இல்லைன்னா டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி நீங்க கேட்குறீங்க? ட்ரம்புக்கு இதுக்கான சம்மந்தம் இருக்குது? 56 பரந்த மார்பு கொண்ட நரேந்திர மோடி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி ஏன் கேட்கிறாரு? அவர் யார் மத்தியஸ்தம்? ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ இல்ல ஈழ விடுதலையின் போது மத்தியஸ்தம் நார்வே பண்ணலையா? மற்ற நாடுகள் பண்ணல. அதே மாதிரி தான் இதுவும் பண்ணிருக்காங்க. இல்ல இங்க வந்து டொனால்ட் ட்ரம்ப் சொன்ன வாதத்தை இந்தியா ஏற்குதா? ஏத்துக்குச்சு. நேற்று இதை பேசுறப்ப மோடி பேசுறப்ப ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னாரா? டொனால்ட் ட்ரம்ப் மத்தியஸ்தம் பண்ணாரு, நான் வரவேற்கிறேன், சிறப்பான முடிவுனாங்களா? ஈழத்துல அங்க நடந்த கதை வேற. ஈழத்துல போராடி கொடுக்கல, போராடுறாங்க, இன்னொரு நாடு தொடுக்குது, அந்த இடத்துல கதை வேற. ஆனா இங்க 2 நாடு, இந்தியா பாகிஸ்தான் 2 நாடு, இன்னொரு வல்லாட்சி நாடு ஏன் உள்ள வருது? அதை வர்றதை விரும்புறாங்களா? இப்ப என்ன கேள்வினா, நீங்க இதுக்கு போருங்க எல்லைக்கு போறீங்க, 26 பேரை கொண்டதுக்கு போருங்க எல்லைக்கு போறீங்க, அந்த கோபத்தை நான் புரிஞ்சுக்கிறேன், வரவேற்கிறேன். ஆனா இதே மோடியோட ஆட்சி காலத்துல சீன ராணுவம் தாக்கல் தொடுச்சா இல்லையா? இந்திய ராணுவரோட தலையை வெட்டி எடுத்து போனா இல்லையா? அப்ப என்ன இது வந்துச்சு? நீங்க சீனா மீது போர் தொடுக்க வேண்டாங்க, சீனாவோட போர் தொடுப்போம்னு இந்த பாஜகவோட 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட 4ஆம் கட்ட நிர்வாகிகள் ஒரு வாய்ச்சவடா விடுவாங்கல்ல, அப்படி வாய்ச்சவடா விட்டுருக்காங்களா? பாகிஸ்தானோடு எந்த உறவும் கிடையாது, போர் தொடுப்போம் சொல்றது போல சீனாவோடு போர்னு சொல்லியோ இல்ல சீனாவோடு எந்த உறவும் இல்லை என்று சொல்லியோ ஏதாவது பண்றாங்களா? டிப்ளமேட்டிக் மூவ் எடுப்பாங்க சார். அருணாச்சல பிரதேசத்தை தெற்கு திபேத்துங்கிறான் சீனாக்காரன், தெற்கு திபேத் எங்க நாட்டோட பகுதிங்கிறான். நீ எங்க நாட்டுக்கு அருணாச்சல பிரதேசத்துலேருந்து சீனாவுக்கு வரலாம், உனக்கு பாஸ்போர்ட் தேவையில்லை, விசா தேவையில்லைங்கிறான். அதே போல அருணாச்சல பிரதேசத்துல இந்தியாவோட எல்லையை ஆக்கிரமிச்சு அவன் வீடு கட்டுறான், அந்த வீட்டுக்கு அவன் பேர் வைக்கிறான், பேர் சுட்டுறான். அதெல்லாம் மோடி ஐயா கண்டிக்கலையே, அதுக்கெல்லாம் ஏன் வச்சுட்டு வரல? அதே போல இந்திய கடலில் மீனவர்கள் கொலை செய்யப்படுறாங்க. கொலை செய்யப்படுறது யாரால? ஒன்று கொலை செய்யறது இலங்கை ராணுவம், சிங்கள கடற்படை, ஒருவேளை அவன் இல்லைன்னா சீன ராணுவம். அப்ப அதுக்கு எதிராக மீனவன் கொலை செய்யப்பட்ட போது, பிட்சோங்கிற மீனவன் கொலை செய்யப்பட்ட போது இந்திய கடல் எல்லைக்குள்ள இந்திய கடல் எல்லைக்குள்ள எல்லை தாண்டி அவன் தாக்கல் எடுத்த போது எல்லை தாண்டிய பயங்கரவாதம் இலங்கை கடற்படையோ இல்ல சீன ராணுவ சீனாவை சேர்ந்த யாராவது ஒருவரையோ இல்ல கண்டிச்சது உண்டா நரேந்திர மோடி? நிர்மலா சீதாராமன் பார்க்கலையா? ஜெய்சங்கர் கடிதம் எழுதலையா? மோடி கடிதம் எழுதலையா? 2014 இதே ராமேஸ்வரத்துல கடல் தாமரை மாநாடு போட்டாங்க. கடல் தாமரை மாநாடு போட்டு அன்னைக்கு சொன்னாங்க இது தாக்கல் தொடுக்கப்படாதுன்னாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் தாக்கல் தொடுக்கப்படுது. ஒரே சங்கிலியில 5-6 பேரை கைது பண்றான், தொடர்ச்சியா கைது பண்றான். இங்க இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சாமி அந்த மீனவர்களின் படகுகளை நான் தான் பறிச்சுக்க சொன்னாங்க. சொந்த நாட்டு மீனவரோட படகை பறிச்சுக்க சொல்லி சுப்பிரமணிய சாமி சொன்னா அந்த சுப்பிரமணிய சாமி தேச துரோகியா இல்லையா? அந்த தேச துரோகியா கைது பண்ணல? அந்த தேச துரோகிய கட்சி வச்சிருக்கிறது யாரு? நீங்க பாகிஸ்தானோட முரண்பாடு இருக்கு, அது வரலாற்று துயரம். பாகிஸ்தான் இந்தியாவோட எதிர்நாடா மாறி போச்சு, வரலாற்று துயரம். பாகிஸ்தான் மீது வரக்கூடிய கோபம் ஏன் உனக்கு இலங்கை மீது வர மாட்டேங்குது? தமிழ்நாட்டில் வாழக்கூடிய 8 கோடி தமிழ் மக்களுக்கு 10 கோடியா இருப்பாங்க. இந்த 10 கோடி தமிழ் மக்களின் ரத்த உறவுகளை ஈழத்துல கொண்டிருக்கான், 2 லட்சம் பேரை கொண்டிருக்கான். அந்த கொண்டதுக்காக தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானம் போடப்பட்டிருக்கு. இலங்கை ஒரு இனப்படுகொலை செஞ்ச நாடு, போர்க்குற்றம் செஞ்ச நாடு, இலங்கை மீது பொருளாதார தடை விதிக்கணும் அப்படின்னு நாம தீர்மானம் போட்டிருக்கோம். தமிழக சட்டமன்றத்தில் போட்ட தீர்மானங்கிறது தமிழ்நாட்டு மக்களின் யோகோபித்த ஆதரவு பெற்றது தான். அதையே மதிக்கல. 2 லட்சம் தமிழர்கள் கொலை செய்யப்பட்ட போது, அந்த நிலத்தில் மீனவர்கள் தொடர்ச்சி அங்கேருந்து சிங்கள ராணுவத்தால் கொலை செய்யப்படுற போது அப்போதெல்லாம் ஏன் சீட்டை வர மாட்டேங்குது? இல்ல நீங்க மாற்று கருத்து கூட வச்சிருக்கலாம். அதுக்காக தண்ணி இதெல்லாம் தப்பு, தண்ணி கொடுங்க இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் ஆமாங்க சொல்றீங்க. அதாவது திமுக அமைதியா இருக்குங்க, திமுக ராணுவத்துக்கு ஆதரவா ஒரு பேரணி நடத்திட்டு இருக்காங்க. திமுக கண்காணி கட்சிறாங்க, அவன் யாரு காலையும் விடுவாங்க? திமுக கண்காணி கட்சி கால விடுறதா? ஆமா, ஒற்றுமையை நிலைநாட்டும் விதமாக ஒட்டுமொத்தமா நீதிமன்றத்தின் செயல்பாட சொல்றோம். நீதிமன்ற செயல்பாடு விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டதல்ல. ஆனா நீதிபதியோட அந்த தீர்ப்புக்கு உள்நோக்கம் தான் கற்பிக்க கூடாது, மற்றபடி விமர்சனத்துக்கு உட்பட்டதாங்கிறாங்க.
இப்போ இங்கே உச்சபட்சமாக பார்க்கறதே நீதிமன்றம் தான். அந்த தீர்ப்பை விமர்சனத்துக்கு உட்பட்டதுன்னா இந்திய ராணுவத்தின் செயல்பாடுகளும் விமர்சனத்துக்கு உட்பட்டது தான். அவங்க எல்லையில் நிற்கிறாங்க, அவங்க காவல் காக்குறாங்க, வரவேற்கிறோம், போட்டுறோம். அவங்க உயிருக்கு ஒரு பாதக விளைஞ்சா, ஒரு பங்கு விளைஞ்சா நாமளும் கண்ணீர் விட்டுடிக்கிறோம், மாற்று கருத்து இல்லை. ஆனால் இங்கேருந்து அங்கே போகிற நதியை தடுப்பண்ணா, நதியை யார் உருவாக்குனா? இந்தியா பிறப்பதற்கு முன்பே பிறந்தது நதி. நதிகளை வந்து யார் நதிகளை, மலைகளை, மணலை வந்து மோடி உருவாக்கலை, மோடியோட தாத்தா உருவாக்கலை. உருவாக்குனது இயற்கை, இயற்கையோட அருங்கொடை. உலக ஒப்பந்த விதிகள் சொல்லுது, அதாவது ஒரு நாட்டில் வந்து அந்த நதி தொடங்குற இடத்துல நதி மீது அதிக உரிமையை விட நதி வந்து முடிகிற இடத்துல அதிக உரிமை இருக்குன்னு சொல்லுது. அதே போல வந்து ஒப்பந்தம் சொல்லுது என்னன்னா, போரிடும் பகை நாடாக இருந்தாலும் அந்த பகை நாட்டுக்கு போகக்கூடிய தண்ணீரை தடுப்பதுங்கிறது அந்த மக்களை பட்டினி சாவுக்குள்ள தள்ளக்கூடிய போர் குற்றம். அப்போ தடுக்கக்கூடாது, அதான் சொல்றோம். நீ பாகிஸ்தான் ராணுவத்தில் சண்டை போடு, பாகிஸ்தான் தீவிரவாத முகாம் இருக்கா, அதை அழித்தொழி, பிரச்சனை கிடையாது. பாகிஸ்தான் மக்கள் என்ன பண்ணா? பாகிஸ்தான் மக்கள் என்ன பண்ணா? இதனாலதான் அவங்க பாகிஸ்தான் ஆதரவாளர்கள் தேச விரோதின்னு சொல்றாங்க. நான் தேச விரோதி, நரேந்திர மோடியும் தேச விரோதி தான். எதனால தேச விரோதி? 2016 இந்தியாவோட சுதந்திர நாளில் ஆகஸ்ட் 15 அன்னைக்கு செங்கோட்டில் கொடியேற்றிட்டு ஐயா மோடி பேசுறாங்க. பேசுறப்ப சொல்றாங்க, பலுசிஸ்தான்ல, எந்த பலுசிஸ்தான்? பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு மாகாணம் பலுசிஸ்தான். அந்த பலுசிஸ்தான்ல மனித உரிமை மீறல் நடக்குது, அதை ஏற்க முடியாதுங்கிறது. பலுசிஸ்தான் பாகிஸ்தான் ஒரு மாகாணம், அங்க மனித உரிமை மீறல் நடக்குது அப்படிங்கிறது. இங்க இலங்கை கடற்படையால மீனவர்கள் கொலை செய்யப்பட்ட போது வாய் திறக்காத நரேந்திர மோடி பலுசிஸ்தான்ல மனித உரிமை மீறல் நடந்திருக்குது, அது கண்டிக்கத்தக்கதுன்னு நாட்டோட சுதந்திர நாள் அந்த நிகழ்வுல பேசுறாரு. அப்ப நீ பலுசிஸ்தான்ல வாழக்கூடிய மக்கள் பாதிக்கப்படுறாங்க அதுக்காக பேசுவது வந்து தவறு இல்லை அப்படின்னா, நான் கராச்சி ராவல்பிண்டியில் மக்கள் பாதிக்கப்பட்டாலும் தவறு தாங்கிறேன். இது வந்து அடிப்படை மாந்திரையை பற்று. நீ ராணுவத்தோடு சண்டை போடு, ராணுவம் சண்டை போட்டு தான் இருக்குது. பாகிஸ்தான் ராணுவத்தோடு சண்டை போடு, தீவிரவாத முகாமோடு சண்டை போடு. நீங்க வந்து பொதுவான மக்கள் மீது தாக்குதல் கொடுத்து யாருக்கு என்ன கிடைக்க போகுது? இந்த போர் என்பதற்கு பின்பாடலாம் வெறுமனே பகைமை மட்டும் காரணம் கிடையாது. முக்கியமான காரணம் வந்து அரசியல் இருக்கு. அரசியல் தாங்க. இந்த நேரத்தில், அதாவது போரை நிப்பாட்டிட்டோன்னு அறிவிச்சிட்டாங்க, அந்த நேரத்தில் தமிழக அரசின் சார்பாக முதலமைச்சர், துணை முதலமைச்சர் ஐயா வீரமணி அப்படின்னு பல முக்கியமான தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து, ஒரு நிமிஷம் இருங்க, இந்திய தேசிய கொடியை ஏந்தி கொண்டு ஒரு பேரணி நடத்துறாங்க. இந்த பேரணி எதற்காக? இந்திய ராணுவத்தின் பக்கம் நிற்கிறோம், நம்மளுடைய ராணுவ வீரர்கள் பக்கம் நிற்கிறோம்னு சொல்றாங்க. அந்த விஷயத்துக்கு நீங்க ஆதரிக்கலையே. அதாவது அவங்களோட கொள்கை வழிகாட்டி ஐயா ஈவேரா, ஐயா நான்கு ஸ்தம்பத்தோட மொழி நடந்த சொல்றதுன்னா, அவர் வந்து சமாதியில புரண்டு படுத்திருப்பார். உங்க ஈவேரா இந்தியாவை ஏற்றுக்கொண்டாரா? இந்திய ராணுவத்தை ஏற்றுக்கொண்டாரா? இந்தியாவோட தேசிய கொடியை ஏற்றுக்கொண்டாரா? இந்தியாவோட சுதந்திர நாளை ஏற்றுக்கொண்டாரா? ஒன்று இந்த பக்கம் நில்லு, அந்த பக்கம் நில்லு. நீ திராவிடம் பேசிட்டு ஒரு ராணுவத்தோட செயல்பாடுகளை நீ வந்து, இந்த ராணுவம் வந்து எல்லையை காக்க நிற்குது, அந்த செயல்பாடுகள் வரவேற்கத்தக்கதுன்னு வரவேறுங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் கண்மூடித்தனமாக ஒரு பாஜக செய்யக்கூடிய அரசியல் உள்நோக்கங்களுக்கெல்லாம் எப்படி நீங்க பழியாவீங்க? இல்லை, இதுதான் இங்கே தான் உங்கள்கிட்ட பிரச்சனை. நீங்க இது பார்த்தீங்கன்னா, இதை வந்து கட்சியோட சேர்க்குறீங்க, பாஜகவின் அரசியல் உள்நோக்கம் கற்பிங்க. பாஜக தேசிய பிரச்சனை நீங்க பார்க்கவே. பாஜக ஒழுங்கா செயல்பட்டு இருந்தா இந்த உள்துறை அமைச்சகமும் இவங்க கட்டுப்பாட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதியில் ஒழுங்கா கண்காணித்திருந்தா எப்படி தீவிரவாதி உள்ள வருவான்? இந்த 2016 நவம்பர் 8 அன்னைக்கு வந்து கருப்பணத்தை செல்லாத வச்சார் மோடி. செல்லாத என்ன சொன்னாரு? இது வந்து தீவிரவாதிகள் ஒழிஞ்சிருவாங்க அப்படின்னா அதையும் காரணம் சொன்னாரு. கள்ளப்பணம் ஒழியும், கருப்பணம் ஒழியும், தீவிரவாதம் ஒழியும்னாரு. ஏன் ஒழியல? எப்படி எல்லைக்குள்ள வர்றான்? நீங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் வந்து ஒரு தாக்கல் தொடுக்கப்படுதுன்னு வச்சுக்குவோம். இப்போ வந்து மும்பையில் வந்து அந்த இந்தியா கட்டு பகுதியில் வந்து தாக்கல் தொடுக்கப்படுது அந்த நுழைவாயில் அப்படின்னு வச்சுக்குவோம். அந்த தாக்கல் தொடுக்கப்பட்டா யார் பொறுப்பேற்பா? நாட்டை ஆளக்கூடிய பிரதமரோட செயல்பாடு தான் பொறுப்பேற்க வைக்கும். அதே போல இந்தியாவோட பகுதிக்குள்ள ஒரு தீவிரவாதி வர்றான்னா அப்போ உன்னோட பலம் என்னாச்சு? நீ ஒழுங்கா செயல்பட்டு அவன் உள்ள வர்றேன். பதவி விலகுன்றீங்களா? நீங்க பதவி விலகுன்னு கூட நான் சொல்ல வரேன். இந்த இடத்துல வந்து பதவி விலகி ஒரு அசாதாரணமா சொல்ல கூட நான் அதை கூட சொல்ல வரேன். யார் உள்ள விட்டாங்க? யார் உள்ள விட்டா? யார் காரணம்? அங்க கண்காணிப்பு இருக்குமா இல்லையா? உளவுத்துறை நீங்க அவ்வளவுதான் போக வேண்டாங்க. சாதாரண இப்ப நீங்க தமிழ்நாடு அளவில் எடுத்துக்கங்களேன். தமிழ்நாட்டில் வந்து இப்ப இந்த நடந்து முடிஞ்ச புத்தக கண்காட்சியும் போது இந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில், இது அண்ணா பல்கலைக்கழகத்தில் வந்து மாணவி பாதிக்கப்பட்டது குறித்து ஒரு துண்டறிக்கை கொடுக்க போறோம் அப்படின்னு அறிவிக்கிறோம். நீங்க அறிவிச்சு நாங்க துண்டறிக்கை எடுத்துக்கிட்டு நான் வந்து வலசலாகத்திலேருந்து ஒரு தானியில எங்க போறோம்னா தீநகருக்கு போறோம். நான் தீநகர் போல கிண்டிகிட்ட போறப்பவே வரிசையா காவல்துறை அதிகாரிகள் கூப்பிடுறாங்க. வேண்டாம், இது வேண்டாம், இது தேவையில்லாது அப்படிங்கிறாங்க.
சார் இன்னும் வேண்டாம், கொடுக்க வேண்டாம், இப்போ தேவையில்லாத ஒரு சூழல் உருவாக்குறதால துண்டறிக்கை வந்து ஈரோடு கிழக்கு தேர்தல் பரப்புரையும் போது கொடுத்துக்கலாம்னு முடிவு பண்ணி அதை கைவிட்டுறோம். கைவிட்ட பிறகும் நான் புத்தகம் எங்காச்சும் எங்கே போகிற இடத்துலலாம் வந்து காவல்துறை வந்து கொடுக்க போகிறீங்களா, எழுத திட்டம் வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லாத துண்டறிக்கை கொடுப்பதற்கு இங்கே இருக்கக்கூடிய உளவுத்துறை இவ்வளவு வேவு பார்க்கும், இவ்வளவு கண்காணிக்கும் அப்படின்னா தீவிரவாதி வர்றான்னு தெரியாதா? காஷ்மீருக்கு, அதே காஷ்மீருக்கு சில நாட்களுக்கு முன்பு நரேந்திர மோடி போகிற மாதிரி இருந்துச்சு. ஏன் அந்த பயணத்தை ரத்து பண்ணாங்க? ஏன் ரத்து பண்ணாங்க? இல்லை பாதுகாப்பு இல்லை, உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்துருக்கு அப்படின்னா அப்போ மோடியோட உயிருக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா நம்ம வந்து என்ன சொல்கிறது, அதை மதிக்கணும். அப்போ அவருக்கு பாதுகாப்பு அவசியம், மாற்று காலத்தில் இல்லை. அப்போ சுற்றுலா பயணிகளுக்கு அங்கே பாதுகாப்பு வேணுமா வேண்டிய இல்லையா? அப்போ அந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்திக்கணும்ல, இன்னும் கூடுதல் கவனம் செலுத்திக்கணும்ல, அதையும் செய்யலை. அது எல்லாத்தையும் செய்ய விட்டுட்டு எல்லாத்தையும் பண்ணி விட்டு இப்போ என்னன்னா தமிழ்நாட்டில் ஒரு சம்பவம் நடக்கும். இங்கே வந்து தேசிய கட்சியோட மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் வந்து கொலை செய்யப்படுறாரு. கொலை செய்யப்பட்டோடனே நாட்டு மக்கள் மத்தியில், தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி உருவாகிறப்ப வந்து சட்ட ஒழுங்கு சரியில்லை, என்னங்க பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு கோபம் வருது. அப்போ ஆளுங்கட்சி மேலே திரும்புது. அப்போ என்ன பண்ணுறாங்க, கைது பண்ணுறதுல ஒரு ரெண்டு பேரை வரிசையாக என்கவுண்டர் பண்ணுறாங்க. என்கவுண்டர் பண்ணி அதை சமப்படுத்த முயற்சி பண்ணுறாங்க, அந்த அதிருப்தியை வந்து குறைக்க முயற்சி பண்ணுறாங்க. அதே போல் நீங்கள் கோட்டை விட்டுட்டு அதை ஈடுகட்ட நாங்கள் போர், பாகிஸ்தானோட போர் அப்படின்னா இதனால் என்ன பயன் இருக்குது? நாட்டு மக்கள் என்ன பயன் இருக்குது? இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர்னா அது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான கிரிக்கெட் போட்டி போல சுவாரஸ்யமாக இருக்காது. பேரழிவை கொடுத்துரும். அது பாகிஸ்தானுக்கும் கொடுக்கும், இந்தியாவுக்கும் கொடுக்கும். அந்த விளைவுகள் வந்து மோசமாக இருக்கும். பஞ்சாப், ராஜஸ்தான், டெல்லி போன்ற பகுதிகளில் வந்து மக்கள் வந்து நிம்மதி இழந்துட்டாங்க. ஆனா இதை பத்திலாம் திரு சீமான் பேசக்கூடாது, அவருக்கு நாவடக்கம் தேவை, வாயடக்கம் தேவை அப்படின்னு பிஜேபியை சேர்ந்த ப்ரொஃபசர் ராமசீனிவாசன் உங்கள் தலைவரை பற்றி ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. உங்களுடைய பார்வை என்ன? இல்லை, நாவடக்கம் யாருக்கு தேவை? வாய்ச்சப்படாது சொல்றீங்க, இங்கே வாய்ச்சப்படாது சொல்றீங்க. நாங்கள் நாட்டை காவல் காப்போம், நாங்கள் சௌகிதாராக செயல்படுவோம்னு அவ்வளோ பேசுனீங்க. உங்கள் ஆட்சியில் நிர்வாகத்தோட லட்சணம் தானே. நீங்கள் ஒழுங்காக நிர்வாகம் பண்ணியிருந்தா ஏன் ஒரு தாக்கல் எடுக்கப்படுது? புல்வாமாவில் ஏன் சாப்பிட்றான், இப்போ பகல்காமில் ஏன் சாப்பிட்றான்? நிர்வாகம் ஒழுங்காக இல்லை, அப்படிதான் காரணமாக இருக்குது. நீங்கள் மற்ற பகுதியில் இல்லைங்க, நீங்கள் எப்பயுமே கண்காணிப்பு இருக்கக்கூடிய பகுதியில் தான் தாக்கல் எடுக்கிறேன். பகல்காம் வந்து ஒரு சுற்றுலா தலமாக இருந்தால் கூட ஒரு ராணுவ கட்டுப்பாடுலாம் இருக்குது. அங்கே 44 ராணுவம் கொண்டு போயிட்டேன். அதையெல்லாம் செய்யாமல் நாவடக்கம் தேவைன்னா யாருக்கு நாவடக்கம் தேவை? அண்மையில் ஒரு முக்கியமான ஒரு ஊடகத்தில் ஒரு செய்தியை வந்து பார்க்க முடிஞ்சது. ஒரு ஸ்கூப் நியூஸ்னு வச்சுக்கோங்களேன். குறிப்பாக நாம் தமிழர் கட்சியின் தலைவர் பார்த்து சீமான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களோட தொடர்பு தான் இருக்கிறாரு, பேசிட்டு தான் இருக்கிறாங்க. நான் கடைசி வரைக்கும் கூட்டணிக்கு முயற்சி தான் பண்ணிக்கிட்டு இருந்த தம்பி கூட அவர் பெரியார் கொள்கைகளை கொஞ்சம் பின்வாங்கிக்கிட்டாருன்னா பிரச்சனை கிடையாது அப்படிங்கிறதா எனக்கு கருத்தாக இருக்குது அப்படின்னு சொன்னதாகவும், அதற்கு அவர் தரப்பில் இருந்து வேறு சில பதில்களை சொன்னதாகவும் வந்து செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இன்னும் கூட்டணிக்காக காத்து கொண்டிருக்கிறதா நாம் தமிழர் கட்சி? இல்லை, விஜய் தான் வந்து எந்த பக்கம் போடணும் தெரியாமல், என்ன பண்ண தெரியாமல் தனி கொண்டிருக்காரு. நாம் தமிழர் கட்சி தனிச்சு போட்டியும் அறிவிச்சாச்சு. தனிச்சு போட்டியும் இப்போ இல்லை, 6 மாதத்துக்கு முடியே நம்ம ஏறக்குறைய ஒரு 6 மாதத்துக்கு முடியே நம்ம முடிவெடுத்து அதை நோக்கி நகர்ந்தாச்சு. அவர் தென்னறாருன்னு எந்த எவிடன்ஸ் வச்சு சொல்றீங்க? அதாவது விஜயோட திட்டம் என்னவா இருந்தது அப்படின்னா அதிமுக போறது. ஆனா இப்ப போற திட்டம் இல்லை. இப்பவே நம்மளே எப்படி சொல்ல வர இப்பவே போயிட்டோம்னா அங்க ஒட்டு மொத்தமா நம்ம சரணாகதி அடைஞ்சது போல ஆயிடும். இப்ப நவம்பர் டிசம்பர் காலகட்டத்தில் வந்து நம்ம அதிமுக போயிட்டோம்னா அப்ப சீட்டு அதிகமாக வாங்கிக்கலாம், நெருக்கடி கொடுத்து பேரத்தை அதிகப்படுத்தலாங்கிறத திட்டமா இருந்துச்சு. பிரசாந்த் கிஷோர் என்ன சொன்னார்னா விஜய் வந்து தனிச்சு தான் போட்டி போடுவார், நவம்பர் டிசம்பர் வரைக்கும் தான் நடமன்னு. நவம்பர் டிசம்பர் கிடையாது, தேர்தலே கிடையாது. அப்போ நவம்பர் டிசம்பர்னா அந்த தேர்தல் நெருக்கத்தில் கொண்டாந்து இறுக்கி பிடிச்சி அப்போ வந்து நிர்பந்தத்தை அதிகப்படுத்தலாம், தேவையை காட்டி பேரத்தை அதிகப்படுத்தலாம்னு நினச்சாங்க. அதுக்கு முடிய பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்துருச்சு. அதனால இப்போ வந்து அதோட வெளிப்பாடு என்னன்னா, போன முறை எடப்பாடி பழனிசாமிக்கு விஜய் வாழ்த்து சொல்றாரு. இந்த அவரோட பிறந்தநாளுக்கு ஏதாவது வாழ்த்து போட்டாரா? வாழ்த்து போடாத அரசியல் வர வாழ்த்து போடல, கட்டாய அரசியல் தான், 100 விழுக்காடு அரசியல் தான். இதுக்கு முன்னாடி கட்சி தொடங்குறதுக்கு முன்பாக யார் பிறந்த நாளுக்கும் கூப்பிட்டு வாழ்த்து சொன்னது கிடையாது. நீங்க கூட தான் பிஜேபி தலைவருக்கு வாழ்த்து போடுறீங்க. நாம எல்லாருக்குமே வாழ்த்து போடுறோம். நாம எல்லாருக்கும் வாழ்த்து சொல்றாங்க. வாழ்த்து சொல்றதுல வந்து விதிவிலக்கு வைக்கிறது இல்லை. தமிழிசை வந்து பாஜகவோட தலைவராக இருந்தாங்க, அவங்க ஆளுநர் ஆனாலும் வாழ்த்துறோம். அதே போல வந்து கனிமொழி அம்மையார் வந்து அவங்க வந்து பார்லிமெண்ட் உறுப்பினர் ஆனால் வாழ்த்துறோம், திமுக அமைச்சரை ஏற்றாலும் வாழ்த்துறோம். நம்ம வந்து அதில் பாரபட்சம் இல்லாமல் எல்லாருக்கும் வாழ்த்து சொல்றோம். ஆனால் விஜய் கட்சி உடைஞ்ச பிறகு வாழ்த்து சொல்ல தொடங்கினார், எல்லாருக்கும் வாழ்த்து சொல்ல தொடங்கினார். ஏன் போன முறை எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து சொன்னவர் இந்த முறை வாழ்த்து சொல்லலை? மறந்துருப்பாருன்னா அப்ப விஜயோட அரசியல் என்ன சொல்றது, அரசியல் அறிவை நீங்க பாத்துக்கணும். இல்லனா தவிர்த்திருப்பாரு. அவர் என்ன பிஜேபியோட போயிட்டாங்க வேண்டான்னு தவிர்த்திருப்பாரு, கொள்கை எதிரியோட போய் கூட்டணியான்னு தவிர்த்திருப்பாரு.
அப்புறம் அவ்வளவு பாஜக கொள்கை எதிரி அவங்களோட சேர்ந்துட்டா இவங்க வாக்கு சொல்ல மாட்டாங்கன்னா ஆளுநர் மாடியில போய் ஏன் வந்து மனு கொடுத்தாரு? அது இருக்கிற சட்ட உரிமை இருக்குங்க. அண்ணா சட்ட ரீதியா ஆளுநருக்குன்னு ஒரு அங்கீகாரம் இருக்கு, அதிகாரம் இருக்கு. அந்த சமயத்துல விவகாரம் வந்து அண்ணா சட்ட ஒழுங்கு பிரச்சனை கூட இல்ல, அண்ணா பல்கலைக்கழக சம்பந்தமா. அண்ணா பல்கலைக்கழகத்துல வேந்தரே ஆளுநர் தான், அவரே குற்றம் சாட்டப்படுறாரு. அவர் குற்றம் சாட்டப்படுற வேலையில அவர்கிட்ட போய் மனு கொடுத்தாரு விஜய். அது எப்படி? இப்ப என்னன்னா அவர் தாவேக்காவோட மாநாட்டில் வந்து நாங்க அதிகார பகிர்வு தருவோம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் விஜய் தலைமை ஏற்றுட்டு வந்துருவாங்க. பிசிகா வந்துடும், இந்திய கம்யூனிஸ்ட் வந்துடும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்துடும், இந்த பக்கம் காங்கிரஸே வந்துடும் அப்படின்னு எதிர்பார்த்திருக்காரு. ஏன்னா அவரோட அரசியல் பிடிக்கல, அவ்வளவுதான். ஆனா யாரும் வரல, யாரும் வரைக்கும் வரல, யாரும் வரமாட்டாங்க. அது எப்படி நீங்க சொல்றீங்க? வாய்ப்பு அங்க வந்து இறுக்கி ஒட்டியாச்சுங்க, முடிஞ்சு போச்சுங்க. அது ஏன்னா அரசியல்ல ஒரு நிமிடம் அரை மணி நேரம் கூட ஒரு பெரிய காலகட்டம் தான். வரலாம். ஆனா அதுக்கான தேவை உருவாகணும் இல்ல. ஏன்னா இவங்க இந்த இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அண்ணன் திருமாவளவன் எல்லாமே இவங்க பாராளுமன்ற தேர்தலையும் மனசுல வச்சு கணக்கு போடுறாங்க. அப்ப அண்ணன் திருமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு அகில இந்திய தலித் லீடரா மாறணுங்கிற எண்ணம் இருக்கு அவருக்கு. அதனால அவர் கேரளாவில் போட்டி போடுறாரு, தெலுங்கானாவில் போட்டி போடுறாரு, மகாராஷ்டிராவில் போட்டி போடுறாரு, எதுவும் பயன் இல்லை. அவருக்கும் தெரியும் அவர் வந்து இந்திய அளவில் ஒரு தலித் லீடர் அப்படின்னு தன்னை வந்து கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறார். அதுக்காக வந்து அந்த கூட்டணியில் வந்து அவர் நிற்பாரு, வெளியேற மாட்டார். இந்திய கம்யூனிஸ்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் வெளியேறினா அது இந்தியா கூட்டணியே குழப்பமாயிடும். அப்ப அங்க எந்த அணிமாற்றம் நிகழ வாய்ப்பு இல்லை, முடிஞ்சு போச்சு. அதை தாண்டி இந்த பக்கம் அதிமுக பாஜக சேர்ந்துருச்சு. இப்ப விஜய்க்கு வந்து 3 வாய்ப்புகள் தான். அவர் தலைமையில கூட்டணி அப்படின்னு நினைச்சாரு, ஒருத்தரும் வரல. இப்ப அவர் வந்து ஒரு கூட்டணிக்கு போகணும்னா அதிமுக போகணும், அதுக்கு அங்க பிரச்சனை ஆகி போச்சு. கொள்கை எதிரின்னு சொல்ற பாஜக சேர்ந்துருச்சு. அப்ப தனிச்சு போட்டிக்கு நிர்பந்தம் ஆயிடுச்சு. இப்ப விஜய் தான் வந்து தனிச்சு விடப்பட்டு என்ன பண்ண தெரியாம விழிபிரிஞ்சு கொண்டிருக்காரே ஒழிய, நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியை முடிவு பண்ணி நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு தொகுதியவே பல மாவட்டங்களா பிரிச்சு அது வந்து வாக்ககத்தின் அடிப்படையில் அந்த மாவட்டத்தை கட்டமைச்சு இங்க தமிழ்நாடு முழுக்க நிர்வாகிகளை நியமிச்சு நாம் தமிழர் கட்சியோட வேலை திட்டங்கள் போய்கொண்டு இல்ல. நீங்க அதே சமயத்துல நீங்க போட்டி கூட தனிச்சு போட்டி போடுறீங்க, அவரு என்ன தனிச்சு விடப்பட்டாரு. எப்படி இருக்குது? ஏன்னா நாம் தமிழர் கட்சி நாங்க கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு யாரையும் கூப்பிடல, நாங்க வந்து அதிகார பகிர்வு தருவோம், எங்க தலைமையேற்று வாங்கன்னு யாரையும் கூப்பிடல. இல்லையே, தம்பி வந்தா பேசணும் பலமுறை பேசியிருக்காரு. அதாவது தம்பியோட நான் பேசிட்டு தான் இருப்பேன் பலமுறை சொல்லியிருக்காரு. பேசுறது உண்மைதாங்க. நீங்க கேள்வி எழுப்புறீங்க, விஜய் வந்தா ஏத்துக்குவீங்களான்னு கேள்வி எழுப்புறீங்க. ஏத்துக்குவீங்களா கேள்விக்கு வந்தா ஏத்துக்குவோம், வந்தா யோசிப்போம் அப்படின்னு சொல்றோம். இப்ப நாம் தமிழர் கட்சி முதன்மை தேர்வு தனிச்சு போட்டி, அவ்வளவுதான். தனிச்சு போட்டி எங்க தலைமையேற்று எங்க தத்துவத்தை ஏற்று யாராவது வர்றாங்கன்னா அவங்க சரியான ஒரு ஆற்றல் சக்தினா அவங்களை பயன்படுத்தி கொள்வது குறித்து நாங்க யோசிப்போம், முடிஞ்சு போச்சு. ஆனா விஜய்க்கு வந்து அப்படி இல்லை. விஜய் வந்து தான் தலைமையில் ஒரு அணி அமைக்க நினைச்சாரு, அது ஆகல. அப்ப தான் ஒரு அணிக்குள்ள போயிடலாம் நினைச்சாரு, அதிமுக போயிடலாம். பவன் கல்யாணம் வந்து சந்திரபாபு நாயுடு ஏற்றுக்கிட்டு போனது போல நான் போயிடலாம் நினைச்சாரு, அதுக்கும் தடையாகி போச்சு. இப்ப அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு தனிச்சு போட்டிங்கிறதா. அவர் முதன்மை தேர்வு தனிச்சு போட்டி இல்லை, அவர் முதன்மை தேர்வு கூட்டணி வைக்கிறதா. அப்ப கூட்டணி வைக்க முடியாத நிர்பந்தத்துக்கு ஆளான பிறகுதான் தனிச்சு போட்டி நிலைக்கு தள்ளப்படுறது. ஆனா நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்க தனிச்சு போட்டின்னு முடிவு பண்ணித்தான் இந்த களத்துக்கே வந்தோம். அப்ப ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அவர் தனித்து விடப்பட்டிருக்காரு, நாங்க தனிச்சு நிக்கிறோம். ரெண்டுக்கும் பெரிய மாறுபாடு இருக்கு. இல்ல பேசிட்டு இருக்காங்க, இன்னும் ரெண்டு பக்கம் உறவு இருந்துகிட்டு தான் இருக்குது. ரெண்டு பேரும் உறவு எப்போதும் உண்டு. தமிழக வெற்றி கழகத்தை வந்து நாங்க ஒரு பெரிய பகை சக்தி, இந்த நாட்டுக்கும் மண்ணுக்கும் விரோதமான ஒரு எதிரி கட்சி அப்படின்னு பார்க்கல. அவங்கள வந்து நீங்க உதிரி போல இருக்கிறாங்க, கொள்கை கோட்பாடு இல்லாம வெறுமனே வந்து ஒரு ஒரு கூட்டமா கூட இல்லாம ஒரு கும்பலா மாறிட்டாங்க. எந்தவித கோட்பாடும் இல்லை, அரசியல் புரிதலும் இல்லை, அரசியல் படுத்தப்படலை, அப்படிப்பட்ட கூட்டமா இருக்கு. குறிப்பா வந்து மற்ற இடங்கள்ல பாத்தீங்கன்னா தலைமை வந்து அரசியல் படுத்தப்பட்டிருக்கும், கீழே கொஞ்சம் அரசியல் படுத்தப்படாம இருப்பாங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் இங்க மேலேருந்து கீழே வரைக்கும் யாருக்கும் எதுவும் தெரியல. அரசியல் படுத்தப்படாத ஒரு கூட்டமா மேலேருந்து கீழே வரைக்கும் இருக்கிறாங்க, ஒரு கும்பல் போல இருக்காங்க. அது எப்படி நமக்கு தெரியும்? இது வரைக்கும் விஜய் வெளியில எங்கேயாச்சும் ரொம்ப நாள் பேசி நீங்க பாத்துருக்கீங்க? அதான் கேக்குறேன். ஒரு பிரஸ் மீட் கொடுத்து பாத்துருக்கீங்க? நான் அப்படி கொடுத்தது என்ன நீங்க சொல்லவே தெரியலன்னு. ஒரு கட்சியை தொடங்கி ஓராண்டு காலமையும் பத்திரிகையாளர்கள் சந்திக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, சந்திச்சா இங்க ஊடகங்கள் வந்து ஊதி பரிதாக்கக்கூடிய பிம்பம் உடைஞ்சிடும். அவருக்கும் தெரியாது, தேவையில்லை நினைக்கிறாரு. இப்ப எதுக்கு சந்திக்கணும், நான் என்ன பேச போறேன், எப்ப நேரம் வரமோ. என்னன்னா அவர் நோக்கங்கிறது மக்களுக்கான ஒரு சித்தாந்த அரசியல், ஒரு போராட்ட கலை அரசியல், ஒரு சேவை அரசியல் இல்ல, முழுக்க வாக்கு அரசியல். வருவாரு, நேரடியா கேரமல்ல இருந்து இறங்கி கோட்டை ஏறி நாக்கால பாந்துருவார், இடையில மக்களை எல்லாம் பார்க்க மாட்டார். இது என்ன அரசியல்? இது மேட்டுக்குடி அரசியல் இல்லையா? அவருக்கு ஒரு பெரிய வாக்கு வங்கி இருக்குது. அந்த வாக்கு வங்கியை பார்த்து நாம் தமிழர் கட்சி, விசிகா, பாமக பயப்படுறீங்க அப்படின்னு பெரும்பாலான பத்திரிகையாளர்கள் சொல்றாங்க. யார் சொல்றாங்க? நான் சொல்றேன். ஐயா மணி சொல்றாங்க. ஐயா மணி வந்து திரும்ப நாம் தமிழர் கட்சியோட வாக்கு விழுக்காட்டுல 3 விழுக்காடு போயிடுச்சு, ஒரு வாரம் கழிச்சு 8 விழுக்காடு போயிடுச்சு. ஐயா மணி மட்டும் பல பேர் சொல்றாங்க சார். இது கருத்துருவாக்கங்க.
இது கருத்துருவாக்கம். உங்களோட விருப்பத்தை வந்து கருத்தை திணிக்கிறீங்க. எங்க பாத்தீங்க? அதுக்கான ஆதாரம் என்ன இருக்குது? ஈரோடு கிழக்கு தேர்தலில் நாம் தமிழர் கட்சி போட்டி போடுது. அதுல விஜய்க்கான வாக்கு எங்க? விஜய் கட்சி உடைஞ்ச பிறகுதான் விக்கிரவாண்டி தேர்தல் காலத்தில் நாம் தமிழர் கட்சி போட்டி போடுது. அதுல விஜயோட வாக்கு எங்க? விஜய்க்கு பெரிய மாசு இருக்கு, கூட்டம் கொடுங்க. டிடிஎம் வாசன் வந்தா கூட்டம் கொடுது. ஒரு கடையை திறக்க ஸ்னேகா போனாலோ, த்ரிஷா போனாலோ, நயன்தாரா போனாலோ, எந்த நடிகர் போனாலும், ஏன் நடிகர்களையே விடுங்க, இன்ஸ்டாவில இருந்து பிரபலமா இருக்கக்கூடிய ஆட்கள் போனா கூட்டம் கொடுது. ஜிபி முத்த பார்க்க கூட்டம் கொடுது. இந்த கூட்டத்தை பார்த்து வாக்கா மாறிடும்னா அவங்களையும் விஜய் ஒப்பிடுறீங்களா நீங்க? எங்க பிரபலத்தன்மைங்க பார்க்க போற கூட்டம் ஒண்ணு. இதே போல வடிவேலு போனா கூட்டம் வரும், சந்தானம் போனா கூட்டம் வரும், ஆர்யா போனா கூட்டம் வரும். அவங்க யாரும் அமைப்பு கட்டி இருக்காங்களா? விஜய் அமைப்பு கட்டி இருக்கிறாரு. விஜய் அமைப்பு அதுக்குள்ள ஏன் வாக்கு முடிவு பண்றீங்க? எம்ஜிஆருக்கு விழுந்த வாக்குன்னு. எம்ஜிஆர் வந்து திரையுலகத்தில் சக்கரவர்த்திங்கிறாங்க. எம்ஜிஆர் வந்து 1972 அதிமுக கட்சி தொடங்கி 1977 ஆட்சி பிடிக்கிறார். ஆட்சி பிடிக்கிற வென்ற இடங்கள் எத்தனை? 144. 144 இடத்துல வெற்றி பெறாரு. அடுத்த முறை ஆட்சி கலைக்கப்படுது, 3 ஆண்டுல ஆட்சி கலைக்கப்படுது. வென்ற இடம் எத்தனை? 162 63 போது. அதுக்கு 3வது முறை ஆட்சி பிடிக்கிறாரு. அப்ப வென்ற இடம் என்ன? அதிகபட்சமா 192. எம்ஜிஆர் வந்து திரையுலக சக்கரவர்த்திங்கிறாங்கல்ல, அவர் அதிகபட்சம் வென்ற இடங்களே, கூட்டணி வச்சு வென்ற இடங்களே 192 தான். ஆனா யோசிச்சு பாருங்க, அதே எம்ஜிஆர் 1980 பார்லிமெண்ட் தேர்தலில் 48 இடங்கள்ல 38 இடம் தோத்து போனார். கோபிச்செட்டிப்பாளையம் இன்னொரு இடம் ஏதோ ஒண்ணு, 2 இடத்துல வெற்றி பெற்றாரு. பாக்கி 32 இடத்துல எம்ஜிஆர் தலைமையான அதிமுக தோத்து போச்சு. எம்ஜிஆர் தலைமையான அதிமுக உள்ளாட்சியில் தேர்தலில் களம் கண்டு தோத்து போய் இந்த தோல்வியின் காரணமா நான் பதவி விலகணும்னு எம்ஜிஆர் அறிவிச்சார். அவரை சமாதானம் பண்ணி தான் முதலமைச்சர் பதவி இருக்க வச்சாங்க. அதே போல இங்க தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிப்பிற்கு முன்பாக எம்ஜிஆர் ஆட்சி பிடிச்சது புதுச்சேரியில். அந்த புதுச்சேரியில் பின்னால் 1980 புதுச்சேரியில் அதிமுகவும் ஜனதா தளமும் கூட்டணி வைக்குது. இந்திரா காங்கிரசும் திமுக கூட்டணி வைக்குது. இந்திரா காங்கிரஸ் திமுக கூட்டணி வெற்றி பெற்றது. ஜனதா தளம் கூட சில இடங்களை பிடிக்கிறாங்க. எம்ஜிஆர் வந்து மண்ணை கவுடார். புதுச்சேரியில் எம்ஜிஆர் தலைமையான அதிமுக மண்ணை கவுது. எம்ஜிஆருக்கு எப்படி இருக்குது? இவ்வளவு விதிவிலக்கு இருக்குது எம்ஜிஆருக்கு. நீங்க கூட்டத்தை பார்த்துட்டு ஏர்போர்ட்ல கூட்டமா இருக்கு, அங்க கூட்டமா இருக்கு. நாம் தமிழர் கட்சி வாக்கு விழுக்காடு போயிடுச்சுன்னா 2016 விஜயகாந்த் தலைமையில் மக்கள கூட்டணி, பெருத்த கூட்டணி. நாம் தமிழர் கட்சி முதல் தேர்தல் விஜயகாந்துக்கு 2006, 2009, 2011 3 தேர்தலை கடந்து 4வது தேர்தல் 2016 விஜயகாந்துக்கு. ஆனா நாம் தமிழர் கட்சிக்கு முதல் தேர்தல், யாருக்குமே தேர்தல் அனுபவம் கிடையாது. அந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி விழுந்த வாக்கு விழுக்காட்டுக்கும் விஜயகாந்தோட தேமுதிகவுக்கான வாக்கு விழுக்காட்டு எவ்வளவு வேறுபாடு? 1.5 விழுக்காடு கூட கிடையாது. 1.5 விழுக்காடு கூட கிடையாது. விஜயகாந்தை விட விஜய் வந்து பெரிய அரசியல் வலிமை கொண்டவரா? எதிர்க்கட்சியவராக இருந்தார் விஜயகாந்த். அதே போல கமலஹாசன் 2019 வந்தப்ப கமலஹாசன் நமக்கு வேறுபாடுங்கிறது ரொம்ப குறைவு, நம்மளை விட குறைவாக தான் பெற்றார். ரஜினிகாந்த் கட்சியோடங்கிறது அறிவிச்சப்ப நாம் தமிழர் கட்சி படி இந்த கூட்டம் ஏதாவது ரஜினிகாந்த் பக்கம் போச்சா? இல்லையே. விஜய்க்கு வாக்கு விடுமா விழலையாங்கிறத அந்த நேரத்தில் முடிவு பண்ண முடியும். இல்ல ஏன் விஜய் தமிழ் தேசியன்ற வார்த்தையை பயன்படுத்திட்டாரு. திராவிடமும் தமிழ் தேசியமும் எனது கண்கள்னு சொல்றாருன்னா, நீங்க பேசக்கூடிய சித்தாந்தத்தை டச் பண்ணிட்டு போறாருன்னா உங்களுக்கு பாதிப்பு இருக்கும் தானே சார்? சித்தாந்தம் இல்லைங்க, ஒரு சித்தாந்தம். எங்க ஆளு ஒருத்தன் கூட விஜய் பக்கம் போக மாட்டேன், அவள் ஒரு ஆள் கூட போக மாட்டேன். நீங்க 2026 சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. இப்போ வந்து 2025 நினைக்கிறோம். இன்னும் 10 மாத காலம் இருக்கு. இதே ஐயா மணியவர்கள் வந்து பல பேட்டில் சொல்றாங்க, அரசியலில் வந்து ஒரு நாளுங்கிறதே பெரிய காலகட்டம் அப்படின்னாங்க. அப்போ இன்னும் 10 மாதம் இருக்கு. 10 மாதத்துக்குள்ள தமிழ்நாட்டில் போராட்டம் அடிக்கலாம், ஒரு சூழல் மாற்றம் வரலாம், இந்த ஆட்சி மேல அதிருப்தி வரலாம். இன்னைக்கு இருப்பது போல எத்தனையோ சூழல் மாற்றம் வரலாம். அது வந்து தனிப்பட்ட அவரோட கருத்தை நான் அவர்கிட்ட தான் சொல்றேன். இப்படி 10 மாதம் இருக்குது. இந்த 10 மாதத்துல கடைசியா நீங்க எல்லாத்தையும் விட்டுருங்க. பரப்புரை முடிஞ்சு 2 நாள்ல வாக்குப்பதிவுங்கிற சமயத்துல கடைசி 2 நாள்ல கூட மாற்றம் வரும். காசு அடிச்சு விட்டு வாக்க பெறுவாங்க. இல்ல வாக்கு செலுத்த போற கடைசி நொடி அங்க இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி முகவர் வந்து கண்ணை காட்டினா கூட வாக்க மாத்தி போடுற காலம் இருக்கு. அப்படிலாம் சூழல் இருக்கு. அப்படி இருக்கப்ப 10 மாதத்துக்கு முன்னாடி இப்ப தேர்தலே கிடையாது. நாம் தமிழர் கட்சியோட 3 விழுக்காடு வாக்கு போயிடுச்சு, 8 விழுக்காடு வாக்கு போயிடுச்சுன்னா எங்க உட்கார்ந்து கருத்து படுத்தீங்க? இல்ல நாம் தமிழர் கட்சி வாக்கு விழுக்காடு போயிடுச்சுங்கிறது உங்க கருத்து கணிப்பு முடிவா இல்ல உங்க விருப்பமா? அது இல்ல, அது வந்து இது வந்து ஒருத்தருக்குமே ஒரு பர்செப்ஷன் இருக்கும், அது சொல்லலாம். அதாவது நீங்க விருப்பம் சொல்லுங்க. நாம் தமிழர் கட்சி வாக்கு விழுக்காடு போற விஜய்க்கு போகணும், அது என் விருப்பம் சொல்லுங்க. நான் அதை பத்தி கேள்வி எழுப்பல.
ஆனா கருத்து கணிப்புங்கிற பேர்ல நீங்க கருத்தை திணிக்காதீங்க. சி ஓட்டர்னு ஒரு கருத்து கணிப்பு எடுத்தாங்க பாத்தீங்களா? சி ஓட்டர் அந்த கருத்து கணிப்புல திமுகவை தாண்டி அபிமானம் விஜய்க்கு இருக்குன்னு போட்டுருக்காங்க. சி ஓட்டர் கமலஹாசன் எவ்வளவு வாக்கு வரும்னு சொன்னா, எவ்வளவு விழுக்காடு வாக்கு வரும்னு கமலஹாசனுக்கு வரும்னு சி ஓட்டர் சொன்னுச்சு. எவ்வளவு விழுக்காடு வாக்கு விழுந்துச்சு. அது எப்படிங்க சரியா விஜய் வந்து அந்த இன்னைக்கு இனிமே வந்து தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு சொல்லி சொன்ன அடுத்த நாள் வருது? எப்படி இது? இந்த இங்க நீங்க வெளிப்படையா சொல்லுங்க, நீங்க எல்லாமே விலை போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், காசு கொடுத்து கருத்து கணிப்பை உருவாக்க முடியுமா? முடியாது. முடியும் சார். ஆனா விஜய்க்கு ஆதரவா வந்துட்டதனாலே நீங்க காசு கொடுத்து வர வச்சாங்கன்னு ஏன் சொல்றீங்க? எப்படிங்க சொல்ல முடியும்? இப்ப நாளைக்கு உங்களுக்கு ஆதரவா ஒன்று வந்துருச்சு, இதே மாதிரி சொன்னா நீங்க நம்புவீங்களா? நான் அந்த கருத்து கணிப்பு நாங்க ஏற்கல. இந்த கருத்து கணிப்புங்கிற பேர் எல்லாமே கருத்து உருவாக்கங்கள் தான். அவங்க வந்து குறிப்பிட்ட ஒரு கட்சியிட்ட காசை வாங்கிட்டு அவங்க ஒரு ஆதரவான கருத்தோட்டத்தை உருவாக்குறாங்க. ஏன்னா பொதுவான மக்களுக்கு வந்து ஒரு மனநிலை உண்டு, ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடணும், நம்ம ஓட்டு வந்து வீணாயிடக்கூடாது, ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடணும், அப்ப இந்த கட்சி தான் ஜெயிக்கிற கட்சி அப்படின்னு மக்கள் மத்தியில பதிய வைக்கக்கூடிய வேலை தான். கமலஹாசனுக்கு வாக்கு அதிகமாக விடும்னு சி ஓட்டர் எப்படி சொல்லிச்சு? எப்படி சொன்னாங்க? அப்ப எங்க போச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அப்ப கூட்டணிக்கும் எந்த வாய்ப்பும் இல்லைன்னு சொல்ல வரீங்க? உங்களுக்கு நாங்க வந்து எங்களுக்கு வந்து சிக்கலா இருந்தது சின்னம் தான். அந்த சின்னத்தை பெற்றுட்டோம். அது எங்களுக்கு விருப்பமான எங்களோட கோட்பாட்டோடு தொடர்புடைய சின்னத்தை பெற்றுட்டோம். அப்ப களத்துல எல்லாருக்கும் முந்தி நாங்க போய் கொண்டிருப்போம். மற்றபடி இதுக்கெல்லாம் நாங்க விஜய்க்கு வந்து மன ஓட்டம் வந்து நம்ம அதிமுகவோட மறுபடியும் போயிட முடியாதா, பாஜக அவங்க கழட்டி விட மாட்டாங்களா அப்படின்னு அவருக்கு பல குழப்பங்கள் இருக்குது. எங்களுக்கு சீமானோட கூட போயிடலாமா நினைக்க கூடாதா? போகலாம்னு நினைச்சிருந்தாருன்னா அவர் வந்து இந்த தவறான கோட்பாட்டை வச்சிருக்க கூடாது. தமிழ் தேசியம் திராவிடமும் ரெண்டும் ஒரு கண்ணுன்னு வச்சிருக்க கூடாது. அவர் நாம் தமிழர் கட்சியின் கோட்பாட்டை ஏற்றுக்கிட்டு வந்திருக்கணும். அதுக்கு அவங்க கட்சியை சேர்ந்துடலாமே சார். அவர் என்ன கேக்குறேன்னா, ஒருத்தர் வந்து அப்படியே வச்சுக்கணும்னா உங்க பிடிமா அவரு அப்படி இருக்கிறதுக்கு நீங்க குறைந்தபட்சமான ஒரு கருத்தொற்றுமையாவது இருக்கணும். குறைந்தபட்சமாவது கோட்பாட்டுல ஒரு ஒற்றுமையா இருக்கணும். தமிழ் தேசியம் திராவிட கழகம்னு வச்சிருக்கிறாரு. உங்க அன்பு தம்பின்னு பல முறை பேசி இருக்காரு. தம்பி எல்லாரும் தான், இதெல்லாம் வந்து எல்லாரும் தான் தம்பி. பாண்டேவும் தம்பி தான், அண்ணாமலையும் தம்பி தான், விஜயும் தம்பி தான், உதயநிதி ஸ்டாலின் தம்பி தான். இது உறவு, அது வேற. எல்லாரும் தம்பின்னு சொல்றது. அண்ணா ஆர் ராசாவை வந்து அண்ணன் தான் சொல்றோம், அது வேற. இங்க முடிவு பண்ணியாச்சு, சண்டை தனிச்சு முடிவு பண்ணியாச்சு. அவர் வந்து திராணி இருந்தா தனிச்சு போட்டுக்கிட்டு வரட்டும், அவ்வளவுதான். நாங்க இனி கூட்டணி போறதுக்கு வாய்ப்பு இல்லை. பலவிதமான கருத்துக்களை வெளிப்படையாக பகிர்ந்து மிக்க நன்றி. நன்றி. முன் சந்திக்கலாம். வணக்கம்.